பாத்தியா அக்கா, பொழுது விடிஞ்சு பொழுது போனா இவங்களுக்கு மரத்தடி 15ஆம் புள்ளி தெரிஞ்சதுதானே. வா வா. என்னங்க, உங்களைத்தான். ஆனது போதும், சாப்பிட வாங்க. இரு சிவகாமி, இன்னும் ஒரு ஆட்டத்தையும் ஆடிட்டு வந்துடுறேன். நல்ல ஆட்டம். 15ஆம் புள்ளி கோட்டுல உட்கார்ந்துட்டா உங்களுக்கு பசி, தூக்கம், பகல், ராத்திரி எல்லாமே மறந்து போகுது. இந்த கண்ணம்மா, நாங்க உங்கள் ஆட்டமா வெட்டி கதைங்க பேசிக்கிட்டு இல்லாம புலியையும் ஆட்டையும் வெட்டிக்கிட்டு விளையாடுறோம். சிவகாமி, நம்ம முத்தையண்ண யாரு தெரியுமா? சாந்தமூர்த்தி மகாத்மா காந்தி. அதனாலதான் இந்த வேடப்பட்டி ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை நாட்டாமக்காரரை ஆக்கி இருக்காங்க. கண்ணம்மா, வீரப்பன் யார் தெரியுமா? அட்டாதுட்டி பண்ணுன ஹிட்லர். அதனாலதான் சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசா கோவிச்சுக்கிறான். எங்க மாமா பெரிய கோவக்காரன்னு அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் பெத்த புள்ள வேற எப்படி இருப்பாரு? அப்படின்னா அப்பா மாதிரி எனக்கேம்மா அடிக்கடி கோவம் மாட்டேங்குது. வீரப்பா, மாணிக்கம் எங்க? அவன் எங்கேயாவது கம்பு விளையாடிக்கிட்டு இருப்பான், அல்லது காலை கொம்ப பிடிச்சு முறுக்கிட்டு இருப்பான். வீரப்பாக்கு பிறந்த பிள்ளை இல்ல, வீரமாத்தான் இருப்பான். சோமு, போய் பெரிய நான் சாப்பிட கூட்டு வாங்கடா. முடியாது, அது எங்க இருக்கோ யாருக்கு தெரியும்? சோமு, பச்சா, எங்க மணி போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வர்றாங்குது. டேய் மணி, நீ போய் கூட்டிட்டு வாடா. ஐயோ, குழந்தை ஒண்ணு செய்யாது. அரசுப்படி நடக்கல, குழந்தை கொல்லுறேன். சத்தியமா குழந்தைக்கு மாணிக்கம் வந்துட்டானே. வாப்பா மாணிக்கம், இன்னைக்கு உனக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு. கண்ணம்மா, சிவகாமியை தம்பி அனுப்பிச்சிட்டு. ஏம்மா, சோமு துறையெல்லாம் சாப்பிட்டாங்களா? அவங்க எல்லாம் சாப்பிட்டாச்சுப்பா, நீதான் சாப்பிடணும். வா தம்பி. சுண்ணாம்பு ஜாஸ்தி. வா பெரியம்மா. போதும்ப்பா, அடுத்த ஆரம்பிச்சு. என்ன போயிடா இங்க பாருங்க. லட்சம் மடி கொடுக்க என்ன சாப்பாடு அதுக்குள்ள அவசியம்? பாத்தியா, முத்தையா கவுண்டரு, வீரப்பன் பிள்ளை, இவங்க 2 பேரும் இவ்வளவு ஒத்துமையா இருந்து இந்த கிராமத்தையே சுத்தி வளைச்சுக்கிட்டு நம்மையே விரட்டிடுவாங்க போல் இருக்கேன். காசி, முத்தையா வயலு என் வயலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால முறை தண்ணி பாய்ச்ச எவ்வளவு இடைஞ்சலா இருக்கு தெரியுமா? அண்ணே, என்ன அவன் வயலோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால உன் வயலுக்கு என்னைக்கு இடைஞ்சலாம். அது கிடக்கட்டவா, இந்த பயலுக்கு 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் தான் யோசிக்கிறேன். அண்ணே, என்ன எனக்கு இதே யோசனை தான் அண்ணே. அண்ணே, என்ன கண்டுபிடிச்சிட்டேன். எல்லக்கல்ல தள்ளி வச்சதால இப்ப முத்தையா நலம் பெருகி போச்சு, வீரப்ப நலம் குறுகி போச்சு. வீரப்ப உங்கோதக்காரன் திடீர் முடிவுக்கு வருவான். அந்த முடிவு அவங்களுடைய ஒற்றுமையை முடிச்சிடும். அப்புறம் நீதான் இந்த ஊருக்கு நாட்டாமக்காரன். எப்படி யாரும் வந்த மாதிரி தெரியும். ஓடிப்போம். வீரப்பா, உனக்கு முன்னாடி வந்து ரொம்ப வயல்ல தள்ளி விடலாம் நினைச்சேன். நீ இல்லாம எனக்கு முக்கிய வந்துட்டேன். வீரப்பா, வீரப்பா, எல்லைக்கல் எங்க எப்படி வந்தது? இது யார் செய்த வேலை? இதை பார்த்து தான் வீரப்பா அப்படி பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. கண்ணம்மா, கொஞ்சம் நீராகாரம் கொண்ட.
என்னமோ போல இருக்கிறீங்க. வழக்கத்துக்கு விரோதமா இன்னைக்கு பொழுது வேற தினசா வெடிச்சிருக்கு. அப்படின்னா உனக்கு புரியாது, நீ வேலையை பாரு. சோமு, அப்பா கோமா இருக்காரு. அவருதான் எனக்கு தெரியாதா? பாருடா பாப்பா, அழகு சாப்பிடறது முந்தி ஒரு தடவை பைண்டாமொழி ஆடுவி ஆடல. அட என்னப்பா பிரிஞ்சு உட்காந்துருக்கீங்க? நீ பேசாம இருப்பா. வாடா, இன்னைக்கு நாம 2 பேரும் ஆடுவோம். குழப்பையில வெட்ட முடியுமா? இதோ கட்டி விட்டேன், வெட்டி விட்டேன். இன்னும் நேரத்துல உன்னை தோக்கடிக்க போறேன். பையில போட, கையில வச்சு. என்ன சொன்ன? தோக்கடிச்சு விடுவியா? டேய் சொன்ன அந்த ஆட்டம் என்ன பண்ண? என்னடா பண்ண? டேய் இதாட்டம் நடக்குறா. இப்ப என்னடா பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? என்ன உட்கார்ந்து இருக்கீங்க? அவர் மட்டும் ஒண்டி ஆடிக்கிட்டு இருக்காரு. வாங்களே. அப்போ டேய் அந்த ஆட்டம் கொண்டு வா. அது இல்லடா. டேய் டேய் கொண்டடா. டேய் புரிய வரடா. அது இல்லடா. டேய் இங்க வா. அப்போ அந்த ஆட்டம் கொண்டு வா. அது இல்லடா. வேடா. டேய் புரிய வரடா. அது இல்லடா. எழுது பட. பட. எழுது பட. இப்ப என்ன பண்ணுவ? வெட்டு நாளே. வீரப்பா, அட என்னப்பா இன்னும் கோபம்? எங்க மறுபடியும் முகத்தை பாரு. நீ செய்த காரியத்தை பார்த்த கண்ணாலும் முகத்தை பார்க்கலாமா? பேசாத, நீ கூட வா. எதுக்கு சொன்னப்பா நான் பண்றேன். பாத்தியா வீரப்பா, எல்லக்கல்ல என்ன இடத்துலயே தள்ளி வச்சிருக்கேன். ஏன் உன் இடத்தை இன்னும் அதிகமாக்கு. போதுமா? போதும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கல்லு ஏன் நிலத்துல இருந்ததை பார்த்தனே, உடனே நான் செய்த வேலைன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படித்தானே வீரப்பா? பல வருஷங்களுக்கு முந்தி நடந்த சம்பவத்தை நீ மறந்திருப்ப, ஆனா நான் மறக்கல. நெல்ல விட்ட பணத்தோட இருட்டுல தனியா வந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு 4-5 பேர் வந்து கத்திய காட்டி மிரட்டினாங்க. அப்ப நீ எங்க இருந்தோ ஓடி வந்தேன். அவங்களை அடிச்சு துரத்தி என்ன காப்பாத்தின. அந்த நிமிஷத்திலேயே அண்ணன் தம்பி போல ஆயிட்டோம். தம்பி, என்ன வாழ வச்ச தெய்வமான உனக்காக கேவலம் இந்த வயல் என்ன என் உயிரையே தியாகம் செய்ய. இது சத்தியம், சந்தேகப்படாது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறவன் எவன் இந்த ஊர்ல இருக்கிறான்? திடீர் சந்தேகப்படுற வீரப்பரங்க இருக்கும்போது ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய ஊதாரி பசங்களுக்கு என்ன பஞ்சம்? இரு, இந்த கல்ல பிடிங்கி பழைய இடத்தை நட்டு வச்சு வந்துடுறாங்க. நில்லு தம்பி, நம்ம அன்புக்கு எல்லை கிடையாது. அதுபோல இன்னையில இருந்து நம்ம நிலத்துக்கு எல்லை கிடையாது. வட்டாரத்துல இந்த மிராசிதார் கந்தசாயம் பிள்ளைக்கு ஒரு பாடி கார்டு கிடைக்கல இல்லையா? யோ சின்ன தம்பி, உண்மையா தேடீரா இல்ல பொய் சொல்றீரா? ஐயாவிக அப்படி நினைக்கப்படாதுங்க. நானும் தேடாத இடம் இல்ல, பார்க்காத ஆள் இல்ல. ஐயாவுக்கு காட்பாடிக்கு ஒரு ஆளு வேணும்னு கேட்டா போதும், அத்தனை பேரு ஐயோன்னு காலில் விழுந்து கும்பிடுவாங்க. எதுக்காக கும்பிடானுங்களா அது எனக்கு தெரியாது. அது மட்டுமா, நம்ம ஊருக்குள்ள இருந்த வத்தாது பசங்க அத்தனை பேரும் கையில் இருந்த தாயத்தை கழட்டி விட்டு எரிஞ்சிட்டு சன்னியாசியா போயிட்டாங்க. எதுக்காக போனாங்களோ, இப்ப எங்க இருக்காங்களோ. போனதுக்கு ஏன் நீ அழுது? பின்ன உங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள காட்டு போன மாதிரி பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு அனுபவம் தெரியாம நான் கேட்கிறேன். இல்ல தெரியாம கேட்கிறேன். என் அனுபவம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? வாய் சின்ன தம்பி. ஐயா, சின்ன வயசுல இருந்து என்ன தூக்கி வளர்த்தேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் பொறுத்துக்கிட்டு போறேன். நீ எது சொன்னாலும் இல்லைன்னா உன் வாய் வயிறெல்லாம் கிழிச்சு வைக்கல வச்சு தச்சு அப்படியே உருட்டி விட்டுருப்ப. உருட்டியாம வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வாயாலே சொல்லுவீங்களே தவிர கையாலே செய்ய மாட்டீங்க, எனக்கு தெரியும். யோ, உனக்கு அவ்வளவு இடம் கொடுத்து போச்சு. ஐயா, உன்னை நான் இங்க எப்படி வச்சிருக்கேன்? வேலைக்காரனா வச்சிருக்கேன். அது மாத்திரமா, என் ஆஸ்தி எல்லாம் அவன்கிட்ட ஒப்படைச்சு என் அந்தரங்க கணக்கு பிள்ளையா வச்சிருக்கல. எந்த முதலாளியா ஒரு வேலைக்காரன கணக்கு பிள்ளையா வச்சிருக்கான்? இல்ல நானும் தெரியாம கேட்கிறேன். எந்த முதலாளி வந்து கணக்கு பிள்ளை வந்து வேலைக்காரனா வச்சிருக்க? கைய மடக்கு அதிகமா இருக்கத்தால். ஓஹோ, மேல போயிட்டீங்களா? கண்ணே, ஏன் இப்படி கலங்குகிறாய்? ஒன்றுபட்ட நம் இருவரையும் உலகம் பிரித்து விடும் என்றா நம்முடைய காதலை தடை செய்ய கடவுளால் கூட முடியாது. ஆனா இந்த கந்தசாமியால முடியும்டா கவலை பயன். என்ன தைரியம் முடியும் உனக்கு? வேலைக்காரியா இருந்துகிட்டு ஊடால நீ இந்த வேலையமா செய்யற? இரு ஒண்ணு சொல்றேன், மொத்த காட்டியா இல்ல முதுகுல சுடட்டுமா? சுடாதீங்க, சுடாதீங்க. பேசாத. நீ ஏதாவது பேசின முதல்ல ஒன்ன சுட்டுருவேன். விலகு விலகுண்டா.
டேய் இவ்வளவு நேரம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், திரும்ப மாட்டேன். திரும்ப வேண்டாம், அப்படியே உன்னை தீர்த்து கட்டி போடுறேன். ஐயா எதுமா எதுமா, இது நம்ம சின்னம்மா. என்ன காவேரியா? ஏன்பா நிறுத்திட்டீங்க? துப்பாக்கில தோட்டம் இல்லையா? தோட்டா நடக்கட்டும் தோட்டா, இப்ப எனக்கு ஒரு லோட்டா தண்ணி வேணும் போல இருக்குது. ஆமா, இது என்னம்மா இது ஆம்பளை பசங்க துணி எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற? சுத்த கன்றாய் பையவுல இருக்கிற. ஒண்ணுமில்லைப்பா, பொழுதுபோக்குக்காக ஒரு நாடகம் தயார் பண்ணி ஒத்திகை பாத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல நாடகம் நடத்தி ஒத்திக்க பார்த்தப்போ என் உடம்பே தன்னால ஆடுன்னு ஆடி போச்சு. வேஷம் போட்டு விதவிதமா நடிக்கிறதுல நம்ம பாப்பா மிஞ்ச யாராலுமே முடியாது. பொருள் கூட ஆம்பளை போல இருந்தது, கேட்டீங்களா? ஆமா கேட்டேன், மூஞ்ச பாரு. முதல்ல தங்கச்சின்னு சொல்லப்படாதா? குண்டு பொண்ணு மேல பட்டுருந்துச்சுன்னா குடும்பம் என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? எடுத்து வர பேசிக்கிட்டு இருக்கிற. ஏமா போய் இதோட காதல் நாடகம் நடத்துற நீ? ஏன்பா சிங்காரிக்கு என்ன? அவளுக்கு என்ன, 5 வயசுல அனாதையா வந்து சேர்ந்தா கந்தசாமி வீட்டு சோத திங்க தெரியாம தின்னு விட்டு காலை எடுத்து வச்சு நடக்க முடியாம நவந்துகிட்டுல இருக்கிறான். நவந்துகிட்டு இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஊர் மண்டபத்திடலில பிரபல கம்பு வீர காளிங்கன் சிலம்பு வித்த காட்டுவார். எல்லோரும் வாங்க. என்னது இப்பவே வா. ஆமாங்க ஐயா, இப்பவே அங்க போய் அந்த ஆளை புடிச்சு உங்களுக்கு அடியாள் ஆக்கிடுவோம். புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? புரிஞ்சுக்கிச்சு. சரி நீ போய் காரை ரெடி பண்ணு, நான் பரப்புறேன். சரி அப்பா அப்பா நானும் வரேன்ப்பா, கம்பு சண்டை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரிதான் போ. படிச்ச பொண்ணு காலி பசங்களுக்கு மத்திய கம்பு சண்டை பாக்குறதாவது. நீ பேசாம வீட்டுல ரொம்ப, நான் வந்துடுறேன். சிங்காரி வலிப்பு வந்த மாதிரி சிரிக்கிறேன். எங்க குருநாதரோட கம்பு விளையாட கூடியவன் இந்த கூட்டத்திலே யாராவது இருந்தால் தைரியமாக வரலாம். என்னையா இரியா, ஏன் சொல்ற? என்ன சமாச்சாரம்? சொன்னானே, ஆமா, இந்த கூட்டத்தில் யாராவது வீரர் இருந்தா வெளியே வாங்க. ஆமா, அதுக்கு தான் எழுந்துச்சு. வீரன் இல்லையா போனோம்? நீ உட்காரியா? நீதான் உட்கார்ந்த இடத்த விட்டு ஏந்திரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. உட்காரியா? இங்க வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு. ஓஹோ, இந்த கூட்டத்திலே யாருமே இல்லையா? சரி, இந்த வெற்றி மாலையை வீர குருநாதருக்கு நானே போடுகிறேன். ஜெயித்தவர்களுக்கு தான் இந்த மாலை. ஷாபாஷ். சும்மா இல்லையா ஒரு கிறுக்கு பையன், பேசாம ஐயா பாத்துக்கிட்டு.
சின்ன தம்பி, நமக்கு மாடி காடு வேணும்னு கேட்டனே, இந்த பய சரியான ஆளியா எனக்கு. எனக்கும் தெரியும். இது முடியட்டும், முடிஞ்ச உடனே கையோட கூட்டு போய் கையோட உடனே சும்மாரியா இந்த கம்பு சத்தம் ஏன் பத்திரவனோட பாக்க விட மரியாதையா போய் காருக்கு அவனை அழைச்சிட்டு வாயான்ற என்னமோ கம்ப போயாங்க சீக்கிரம் போய போறான். பெரிய வீரரு கம்ப வேற துண்டு துண்டு துண்டாவது மண்டாவது தலையில எடுத்து. நேரமாச்சு, நான் வர்றேன். என்ன காளிங்க, என்ன சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு யோசனை பண்ற? ஒண்ணு இல்லைங்க, நான் சொல்றத கேளுங்க. ஐயா சொல்ற பிரகாரம் கேட்டாச்சுன்னா கடைசி வரைக்கும் சோத்தை தின்னுட்டு இங்கே சௌக்கியமா இருக்கலாம். நான் பல ஊரு சுத்தி என் வித்தையை காட்டுறவனுக்கு எப்படிங்க ஒரு இடத்துல இருக்கிறது? வித்தையாவது மெத்தையாவது எத்தனை நாளைக்கா கம்ப சுத்தி காலத்தை கழிப்ப? என்னைக்காவது உன் கம்பை ஒன்னையும் சேர்த்து வச்சு எவனாவது ஒருத்தன் ஒடிச்சு விட்டுருவான். நான் சொல்றத கேளுங்க. ஏன்னா கம்பை சுத்திரிய தவிர மனசுக்குள்ள அந்த திட சித்தம் இல்லையே. துணி துணி சரின்னு சொல்லு. சரிங்க, பெரியவங்க சொல்லும் போது மாட்டேன்னு சொல்ல மனசு வரல. இன்னையில இருந்து நான் உங்க ஆளுங்க. நீங்க தான் எனக்கு முதலாளி. பயத்த விடுங்க, பயத்த விடுங்க. முதலாளி, என் சிசிய பசங்க கூப்பிடுறாங்க, என்னன்னு போய் கேட்டு வர்றாங்க. இங்கேதான் வந்தீங்க. வித்தியை காட்டி சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு வேலைக்கு வந்துட்டீங்களே வாத்தியாரே. கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி செய்து விட்டீங்களே வாத்தியாரே. எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். நான் இங்க வேலைக்கு வந்ததுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அதெல்லாம் சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன், புரிஞ்சுக்க வேண்டாம். போங்க, போயிருங்க. நெல்லு மாணிக்கம், என்னப்பா தலையில கட்டுப்பட்டிருக்கு? சினிமா கொட்டையில ஒரே கூட்டமா இருந்துச்சு பெரியப்பா. டிக்கெட் வாங்கும் போது இந்த ஜன்னல்ல மோதிக்கிட்டேன். ஜன்னல்ல மோதிக்கிட்டியோ அல்லது எந்த பேட்டியா சண்டைய போட்டியோ? யாரு கண்டா? நாளைக்கு பெரியப்பா வயலுக்கு முறை தண்ணி பாயணும். காலையில் எழுந்து போய் வேலையை செய். முரட்டு போய புள்ள. கவிதைகள் பாடவா, காதல் கதை பேசவா, கவிதைகள் பாடவா, கண்ணுடனே கண் கலந்த காரணமே சொல்லவா, கண்ணுடனே கண் கலந்த காரணமே சொல்லவா, காதல் கதை பேசவா, கவிதைகள் பாடவா. பேதை உள்ள
பாடவா கண்ணுடனே கண் கலந்த காரணமே சொல்லவா காதல் கதை பேசவா கவிதைகள் பாடவா தங்கச்சி, இதெல்லாம் என்னம்மா? ஒன்னும் புரியலைங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கண்ணம்மா, நீயாவது சொல்ல. அவங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு கல்லு பெட்டி கொடுக்குறாங்க. ஏன் வீரப்பா, நீ எதுக்காக வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போகணும்? அப்படி உனக்கு என்ன கஷ்டம் வந்துடுது சொல்லுப்பா. சோத்துக்கு கஷ்டப்படுறவன் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போவான். நான் அப்படி இல்ல. போனது போக மிச்ச மீதி இருக்கிற மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக வெளியூருக்கு போறேன். அப்படி உன் மானத்துக்கு இங்க என்ன ஆபத்து வந்துடுச்சு? நீ ஒரு மனுஷனா? ஊரையே கூட்டி வச்சுட்டு என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இப்ப என்ன ஆபத்து வந்துட்டு நான் கேக்குறேன். புரிஞ்சுக்கிட்டேன் வீரப்பா. வித்தியாசமா நினைக்காத. பஞ்சாயத்து மேடையில நியாயக்காரனா தான் நான் உட்கார்ந்திருந்தேன். நியாயக்காரன்? நீ பெரிய முன்சிப் பாரு, திராசு முனையில திருப்பி சொல்லிட்ட. பொய் சொல்ற திருட்டு பயலுக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னீங்களா? போடா அறிவு கட்டவனே. வீரப்பா, தர்மத்துக்கு நியாயத்துக்கும் தலைகுனிஞ்ச உன் சிநேகிதனுக்கு நீ இப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கிறது எதுடா நியாயம்? எதுடா நியாயம்? நண்டு வடையில போன தண்ணியை தடுத்து உன் முறத்தண்ணியை காப்பாத்தனான என் மகன், அது நியாயம் இல்ல? இந்த பட்டத்திலே அதிகமா படிச்சவன் என் மகன், அவனை 10 பேருக்கு மத்தியில நெடுஞ்சாங்கால விட வச்சியே, அதுவா நியாயம்? நெஞ்ச தொட்டு பாரு, உன் மகனா இருந்தா அப்படி உனக்கு மனசு வருமா? நீயா நியாயம் தெரிஞ்சவன்? நீயா எனக்கு சிநேகிதன்? வெக்கம் மானம் இல்லாம என்னோட பேச வந்துட்டு தம்பி. ஊரானுக்கு போடுற மாலையும் கழுத்துமா நாட்டாமக்காரங்கிற பேரால மாலை தட்டிக்கிட்டு தனியா பிசாசு மாதிரி நடமாடு. இனிமே நான் நாட்டாமக்காரன். நியாயத்துக்கு கட்டுப்பட்ட அந்த நியாயம் என் சிநேகிதனையே என்கிட்ட இருந்து பிரிக்கக்கூடிய பிசாசுங்கிறது எனக்கு இப்பதான் விளங்குது. அதனால அந்த பதவியை நான் விட்டுடுறேன். இனிமே எனக்கு நியாயம் வேண்டாம், நீதி வேண்டாம், நீதான் வேணும். நீ ஒருத்தம் மட்டும் என் சிநேகிதனாய் இருந்து சிரிச்ச முகத்தோட முத்தையான்னு கூப்பிட்டா அது ஒண்ணு எனக்கு போதும். தம்பி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், உன் காலில் விடுறேன். நீ விட்டுட்டு போகாத தம்பி. அப்பா, தம்பி, இருப்பா, நீங்க எங்களை அடையுங்க, உதைங்க, என்ன வேணுமானாலும் செய்யுங்க. எங்களை விட்டு பிரிஞ்சு போகாதீங்க. சிவகாமி இல்லைன்னு நான் செத்து போயிடுவேன். ஓனாடிப்ப பாக்குறதுக்கு நாலு நாளு அளவுக்கு காம்பாரு, அவங்க போய் எடுத்துக்கோ. கோபத்துக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை மீறி குமி போயிருக்கிறா. மரியாதை வந்து பாரு. ஐயா, இந்த பத்திரம் என் வீட்டையும் நிலத்தையும் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு கல்லுப்பட்டிக்கு வா, கையெழுத்து போட்டு தரேன். அதிகாலையிலே அக்கான்னு கூப்பிட்டு என்னை எழுப்புவீங்க. அந்த அன்பு குரலை நீ எப்போது கேட்பேன்? அந்த நேரத்திலே உன் கையால எண்ணெய் ஊத்தி என் வீட்டு நல்ல விளக்கை எரிய வைப்பியே. அக்கா, உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்? அக்கா, போயிட்டு வரேன். போயிட்டு அக்கா. ராமு, வாடா.
சோமு, நீ என்னை விட்டுட்டு போறியாடா? இல்லடா, அவங்க எல்லாம் போட்டும் நான் உன் கூடவே இருக்கேன். என்னடா சோமு, பெரியப்பா, இவ்வளவுக்கு நான் தானே காரணம். என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா, மன்னிச்சிருங்க. செல்வமே. மாணிக்கம், நான் போயிட்டு வரேன் பெரியப்பா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா மாணிக்கம். அறிவிருந்தும் ஆராய்ந்து பாராமலே, அன்பிருந்தும் அதன் குரலை கேளாமலே, அணை கடந்த காட்டாற்று வெள்ளம் போலே மனதிலே ஆவேசம் கொண்டதாலே கோபம் உண்டானதே. கோபம் உண்டானதே, ஒன்றாய் கலந்தே குலாவிய குடும்பம் ரெண்டானதே. முன் கோபம் உண்டானதே, ஒன்றாய் கலந்தே குலாவிய குடும்பம் ரெண்டானதே. முன் கோபம் உண்டானதே. தன்னலம் கண்களை மறைத்ததாலே, தன் தவறை தான் உணரா நிலையினாலே, தனக்கு ஒரு நீதி பிறர்க்கு ஒரு நீதி என்று தர்ம நெறி முறை தவறி நினைத்ததாலே அமுதையும் நஞ்சாக வெறுத்திடுதே, அன்பெனும் வலையை அறுத்திடுதே. அமுதையும் நஞ்சாக வெறுத்திடுதே, அன்பெனும் வலையை அறுத்திடுதே. அமைதி இல்லாமல் அலைந்திடுதே, அமைதி இல்லாமல் அலைந்திடுதே. இவை யாவும் இலையா கோபம் உண்டானதே, ஒன்றாய் கலந்தே உலாவிய குடும்பம் ரெண்டானதே. முன் கோபம் உண்டானதே, கோபம் உண்டானதே. கோபம் உண்டானதே, ஒன்றாய் கலந்தே குலாவிய குடும்பம் ரெண்டானதே. முன் கோபம் உண்டானதே, ஒன்றாய் கலந்தே குலாவிய குடும்பம் ரெண்டானதே. முன் கோபம் உண்டானதே. குடிச்சுதான் பாருங்களேன், மனசு மறுபடியும் சரியா வருதா இல்லையான்னு. இன்னொரு தடவை அவரை பார்த்து சந்தோஷப்பட முடியாத என் மனசு உன் காஃபி மாத்தடமாக்கும். பொடி பைத்தியக்காரி இருக்காரு, அதையாவது சொல்லுங்களேன், தூது போயாவது உங்க துன்பத்தை தீக்கிறேன். அவர் எங்க இருக்காருன்னு தெரியலையே சிங்காரி. இது நடி, இது கூத்தா இருக்குது. விலாசம் தெரியாமையா காதலிச்சீங்க? ஏமா, அவர் என்னதான் சொல்லி உங்களை இப்படி மயக்கினாரு, அதையாவது சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். போடி, வெக்கமா இருக்குது. அட பரவாயில்லையா, வெக்கமா இருக்குதா? இந்த காலத்து காதலுக்கு வெக்கம் கூட இருக்குதா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏமா, இந்த பாருங்க, என்ன இப்படி பாருங்க, அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு தேடி உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிடுறேன். போருமா? இந்தாங்க, முதல்ல இந்த காப்பியை சாப்பிடுங்க. அப்பா, என்னம்மா ஒரே பச்சை தண்ணியா போயிடுச்சு. பச்சை தண்ணியா போயிடுச்சா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன்னா ஏற்கனவே கொதிச்சு கிடக்குற உங்க மனசுல இன்னும் சூடா ஊத்தலாமா? பரவாயில்ல, சும்மா சாப்பிடுங்கம்மா. போடி.